ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சூதுகம் 2. இது வந்து 2013 வந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே அருண்ன்றவர் இயக்கியிருக்காரு. ஸோ மிர்ச்சி சிவா வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர், ராதா ரவி, கரைத்த கார்த்தி, கல்கி, அருள்தாஸ், கருணாகரன் அதே மாதிரியான ஆளுங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர் எக்ஸ்ட்ரா வராரு. அவர் சில கேமியோ ரோல் மாதிரிலாம் பண்ணுறாரு. ஸோ படத்தோட வந்து கதை வந்து பார்த்திங்கன்னா அருமை பிரகாசம் குழந்தையா பிறக்கிறதுலேருந்து காட்டுறாங்க. அப்புறம் அவர் வந்து நிதி அமைச்சராக இருக்கார். அப்போ வந்து அவர் வந்து என்ன நிதி அமைச்சராக ஃபார்வர்டாக என்ன ஆனாருன்றதான் படத்தோட கதை. இதில் வந்து சிவான்ற குருநாத் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறாங்க, இப்போ வந்து அந்த பிரம்மா மறுபடியும் வந்து பழி வாங்குறாங்களா, அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பழி வாங்கினாங்களா அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த சிவா வந்து அதே மாதிரி ஒரு கேங் ஒன்று ரெடி பண்ணி ஃபஸ்ட் ஜெயில் போய்ட்டு வருவார். அப்புறமா சில கடத்தல் வேலைகள்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் சில இடத்துல வந்து காமெடி வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு கற்பனை கண்ணியை வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃபில். அந்த சீன் மட்டும் காமெடியாக இருந்தது. சில காமெடிலாம் இவரோட கவுண்டர் பாயிண்ட்லாம் வந்து காமெடியாக இருந்தாலும் அது ஸ்கிரிப்டால் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஸோ படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா குருநாத் வந்து ஒரு கேங் வச்சு சில ஃப்ராட் வேலைலாம் பண்ணியிருப்பான். அப்புறம் ஆள் கடத்தல் வேலை பண்ணுவான். அதில் நிதி அமைச்சரை கடத்திடுவான். அதுக்கப்புறம் அவங்களாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த நிதி அமைச்சர் வந்து அடுத்து சிஎம் ஆகிறாருன்ற மாதிரி தான் படத்தோட கதை. ஆனால் இது வந்து எந்த ஃபஸ்ட் பார்ட்டும் வந்து எதுவும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியோ யூனிக்காவோ இல்லை காமெடியாவோ எதுவுமே இல்லை. இசை அடுத்தது ரொம்ப சுத்தமாக எதுவுமே நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃபு அதை விட ரொம்ப மோசம். படத்தோட கிளைமேக்ஸ் ஹைலைட்டாக எதுவும் ஹைப்பாக எதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு. தேட்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸு. நாங்கள் காலைல தான் போனோம். ரஷ்லாம் நல்லா இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்து அமைதியாக தான் பார்த்தாங்க. சில சீனுக்கு மட்டும் தான் சிரிக்கவே முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஏமாற்றமாக தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.